வணக்கம் நண்பர்களே. கிராஜுவிட்டி கணக்கில் மாற்றம் 2026 முதல் பணிக்கொடை அதிகரிக்குமா பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பணி ஓய்விற்கு பிறகு ஊழியர்களுக்கு கிடைக்கும் முக்கிய நிதி ஆதரவுகளில் ஒன்றாக பணிக்கொடை விளங்குகிறது. மத்திய அரசு மற்றும் தனியார் துறையில் உள்ள ஊழியர்கள் இருவருக்கும் இது பொருந்தும். பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 படி ஒரு நிறுவனத்தில் குறைந்தது 5 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றியவர்களுக்கு பணிக்கொடை வழங்கப்பட வேண்டும். புதிய தொழிலாளர் சட்டங்களில் அமல்படுத்துதலுடன் சம்பளம் என்ற வரையறையில் மாற்றம் எதிர்பார்க்கப்படுகிறது. கோட் ஆன் வேஜஸ் 2019 மற்றும் தொடர்புடைய புதிய குறியீடுகளின் அடிப்படையில் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படி DA ஆகியவை மொத்த சம்பளத்தின் குறைந்தது 50% இருக்க வேண்டும் என்ற விதி கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் விளைவாக பல நிறுவனங்களில் அடிப்படை சம்பள பகுதி உயர வாய்ப்பு உள்ளது. அதனால் ஓய்வு பெறும்போது கணக்கிடப்படும் பணிக்கொடை தொகையும் அதிகரிக்கலாம். பணிக்கொடை கணக்கீட்டு பொதுவான சூத்திரம் கடைசி அடிப்படை சம்பளம் பிளஸ் அகவிலைப்படி பெருக்கல் சேவை ஆண்டுகள் பெருக்கல் 15/26. 15 ஆண்டுகளுக்கு 15 நாட்கள் சம்பளம். 26 மாதத்திற்கான வேலை நாட்கள். உதாரணமாக அடிப்படை சம்பளம் பிளஸ் DA ரூபாய் 50,000 இருந்தால் மற்றும் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தால் அதனை அடிப்படையாக கொண்டு முழு கணக்கீடும் செய்யப்படும். அடிப்படை சம்பளம் உயர்ந்தால் இறுதி பணிக்கொடையும் உயரும். கமிஷன் சேர்க்கப்படுமா? கமிஷன் அல்லது கொடுப்பனவுகள் குறித்து குழப்பம் உள்ளது. அனைத்து போனஸ்களும் பணிக்கொடையில் சேர்க்கப்பட மாட்டாது. தீபாவளி போனஸ் அல்லது செயல்திறன் போனஸ் போன்ற மாறுபடும் தொகைகள் இதில் சேராது. ஆனால் சம்பளம் கட்டமைப்பில் நிரந்தரமாக வழங்கப்படும் மற்றும் அனைவருக்கும் சமமாக கிடைக்கும் தொகைகள் இருந்தால் அவை ஊதியம் வரையறுக்குள் வரலாம் என சட்ட வட்டாரங்களில் விவாதம் நடைபெற்று வருகிறது. உச்ச நீதிமன்றத்தின் நிலைப்பாடு என்ன? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அடிப்படை ஊதியத்தை தவிர்க்கும் வகையில் நிறுவனங்கள் சம்பளத்தை செயற்கையாக பிரிக்க முடியாது என்று முன்பே தெளிவுபடுத்தியுள்ளது. உண்மையில் சம்பளத்தின் முக்கிய கூறாக வழங்கப்படும் தொகைகள் பெயர் மாற்றம் செய்தாலும் ஊதியத்தின் ஒரு பகுதியாகவே கருதப்படலாம் என்பது நீதிமன்றத்தின் கருத்தாகும். ஊழியர்கள் கவனிக்க வேண்டியது என்ன? உங்கள் சேலரி ஸ்லிப்பை சரியாக பரிசோதிக்கவும். அடிப்படை சம்பளம் மற்றும் DA எவ்வளவு என்பதை அறிந்திருக்கவும். கமிஷன் அல்லது அலோவன்ஸ் எந்த வகையில் வருகிறது என்பதை புரிந்து கொள்ளவும். ஓய்வு பெறும் முன் கிராஜுவிட்டி கணக்கீட்டில் சேர்க்கப்பட்ட கூறுகள் என்னென்ன என்பதை நிறுவனத்திடம் உறுதி செய்யவும். மொத்தத்தில் 2026க்கு பிறகு அடிப்படை சம்பள அமைப்பில் மாற்றம் ஏற்பட்டால் பணிக்கொடை தொகை அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகம். ஆனால் அது உங்கள் சம்பள கட்டமைப்பை சார்ந்தே இருக்கும் என்பது நினைவில் கொள்ள வேண்டியது. ஸோ கண்டிப்பாக கிராஜுவிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா, கணக்கீட்டில் மாற்றம் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் அரசு அதிகாரிகள், ஓய்வூதியதாரர்கள் இவங்களெல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஓய்வு பெறும் போகிறவங்க இவங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக 2026 ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அது விரைவில் அறிவிப்பு வெளியாகும். ஸோ இந்த தகவல் அரசு ஊழியர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.